இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பச்சைப்பயிறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 8 மணி நேரம் நம்ம பச்சைப்பயிரை ஊற வச்சுருக்கோம். அதை இப்போது ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் பச்சைப்பயிரை சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்கிடலாம். ஏன்னா 8 ஹவர்ஸ் ஊறிக்கனால நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும். அப்புறம் ஒரு விசிலுக்கு மேலே வைக்க வேணால் குழஞ்சிரும். அப்புறம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு கேரட்டும், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சாப் பண்ணியிருக்கேன். நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக. அதுக்கப்புறமா ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா, கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டு தாளிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வெங்காயம், நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை பொடியை நறுக்கிருக்கு இல்லையா, அதை எடுத்து போடுங்க. போட்டுட்டு 2 பரட்டிட்டு அதுக்கப்புறமா கேரட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஓரளவுக்கு கேரட்டு வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சைப்பயிறு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஒரு விசில் வச்சனால இப்படி வந்திருக்கு. இன்னும் 2-3 வச்சா குறைஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் கூட வச்சு எடுத்துக்கலாம் பச்சைப்பயிரை. அதுக்கப்புறமா நல்லா பரட்டினதுக்கப்புறமா தேங்காய், ஒரு கைப்பிடி தேங்காய் வச்சுருக்கேன், தேங்காய் துருவல், அதை தூவிடுங்க. அதை கொஞ்சம் கிளறிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக நான் டேஸ்ட்டுக்காக சாட் மசாலா ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இருந்தால் ஆட் பண்ணுங்கள், ஆப்ஷனல் தான். போட்டால் ஒரு ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வரும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். அருமையாக இருக்குமா? எங்கே